என் தங்கப்பிள்ளையே, யார் தடுத்தாலும் சரி, நாளை உன் இல்லத்தில் இந்த விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்று சொல்லி ஒரு ஆண் உன் இல்லம் தேடி வரப்போகின்றார். என் குழந்தையே, அவர் உனக்கு செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று உனக்கு சரியாக தெரியப்படுத்த உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் விடியலும் யாரோ ஒருவரினுடைய வருகையும் யாரோ ஒருவரினுடைய வார்த்தைகளும் உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கின்றது. அதாவது, நீ உனக்கு மனதிற்கு பிடித்த ஒருவரை சந்தித்து விட்டாயானால் அந்த சந்திப்பு உன்னுடைய மனதிற்குள் அன்றைய நாள் முழுவதுமே சந்தோஷத்தை நினைத்து நினைத்து கொடுத்து கொண்டே இருக்கும். நாம் இன்று நமக்கு பிடித்த இவரை சந்தித்து விட்டோம் என்று சொல்லி அந்த எண்ணம் எப்பொழுதும் உனக்குள் அன்றைய நாள் முழுவதும் நீ செய்கின்ற செயலில் பிரதிபலித்து கொண்டே இருக்கும். அதுபோல விடியலில் கண் விழித்ததுமே அந்த நாளில் ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக யாரோ ஒருவரினுடைய வார்த்தைகளை நீ கேட்டு வரும் பொழுது அந்த வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த ஆறுதலை கொடுத்திருக்கும் என்றால், அதாவது உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற எண்ணத்தையோ, இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு உணர்வையோ, இன்றைய நாள் உனக்கான நாளாக மாறப்போகிறது என்பது போன்ற ஒரு மனநிறைவான வார்த்தைகளையோ ஒருவரால் உனக்கு கொடுக்க முடிகிறது என்றால், அந்த நொடியே நீ சந்தோஷத்தின் எல்லைக்கு நிச்சயமாக சென்று விடுவாய். இந்த வாழ்க்கை யாருக்கும் எதுவும் கொடுக்க தயாராக இல்லாத நேரத்தில் உனக்கு மட்டும் எப்படி பல நல்ல விஷயங்களை கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை எப்பொழுதும் நீ உணர வேண்டும். உனக்காக நான் இருந்து கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ சரியென புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு இந்த வராகி நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? உனக்கே தெரிந்துவிடும் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை பொறுத்து இது நமக்கு நல்லதா கெட்டதா என்பதனை என் பிள்ளை நீ தானாகவே தெரிந்து கொள்வாய். அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ தெளிவாக உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நாளைய விடியல் உன் இல்லத்திற்கு வரக்கூடியவர் உனக்கு இது போன்ற ஆறுதலை கொடுக்க வருகின்றாரா, அல்லது இந்த நாளை உனக்கு நல்லபடியாக இருக்க விடக்கூடாது என்று செய்வினைகளை செய்ய வருகிறாரா என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நானே நினைத்தாலும் இவரை தடுக்க முடியவில்லை என்றால் அதை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும் அல்லவா? உன் அம்மா நான் ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிக்காமல் உன்னிடத்தில் வந்து சொல்ல மாட்டேன். இதை சொன்னால் அது என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது எனக்கு தெரியும். நாளை ஒரு நல்ல விஷயத்தை நீ தொடங்க இருக்கிறாய். அப்பேற்பட்ட நேரத்தில் உனக்கு இது போன்ற ஒரு விஷயங்களை உன் செவி வந்து சேரும்படி நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் காரணத்தோடு தான் நம்மை சுற்றி நடக்கிறது என்று. எந்த விஷயங்களும் காரணமில்லாமல் நமக்கு நடக்கவில்லை என்பதனை நீ உணர வேண்டும். யார் இருந்தாலும் சரி, யார் இல்லை என்றாலும் சரி, நாம் எதன் மீது ஆசைப்படுகின்றோமோ, எந்த விஷயத்தின் மீது நாம் நம்பிக்கை கொள்கின்றோமோ அந்த விஷயம் நமக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பது மட்டுமே நம்முடைய நோக்கமாக இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயம் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் ஒரு நாள் நமக்கான மாற்றத்தை கொடுத்துதான் தீரும். அதை இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. நல்ல நேரம் வரும்பொழுது தானாக அதுவும் உன் கைகூடி வந்துவிடும். அப்படியானால் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று தானே அர்த்தம். எதை எதிர்நோக்கி நின்றாயோ அது உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அதற்காக நீ காத்திருந்தாயோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறிவிடத்தான் போகின்றது. எந்த சூழ்நிலையையும் கணக்கில் கொண்டு, எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை கொண்டு நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நமக்கான சந்தோஷங்களையும் நமக்கான சந்தர்ப்பங்களையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கானதை நம்முடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும்.
எனக்காகத்தான் இருந்தது, ஆனால் அதை என்னால் பெற முடியவில்லை என்று சொல்வது எத்தனை பெரிய தவறு தெரியுமா? அப்பொழுது நீ எங்கோ கோட்டை விட்டு விட்டாய் என்றுதானே அர்த்தம். உனக்கானது என்று உனக்கு உறுதியாக தெரிந்த பிறகும் அதை பெறுவதற்கு உன்னுடைய முயற்சிகள் சரியாக இல்லை என்றால் இந்த வாழ்க்கை நீ எத்தனைத்தான் ஆசைப்பட்டாலும் மீண்டும் அதை உனக்கு கொடுக்க நினைக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சரியாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நமக்கு சரியாகவே நடக்கும். நாம் தவறாக இருந்தோமானால் சரியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட தவறாக சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தர வேண்டுமோ அதையெல்லாம் உறுதியாக தந்துவிட முன்னே வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ எதை பற்றியும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், எந்த சூழ்நிலையை பற்றியும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், இனி என்ன நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, மன உறுதியோடு அதனை நீ பெற்றுக்கொள்ள தயாராகி நல்ல பிள்ளையாக வாழத் தொடங்கிவிடு. யார் தடுத்தாலும் யார் வந்தாலும் அவர்களால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள். நல்லது செய்ய வருகின்றவர்கள் நல்லதை செய்துவிட்டு போவார்கள். தீயதை செய்ய வருகின்றவர்கள் தோல்வி அடைந்து செல்வார்கள் என்பதுதான் உண்மை. உன்னுடைய எண்ணங்கள் அப்படி மாறிவிட வேண்டும். எதற்கெடுத்தாலும் நீ குனிந்து கொண்டே இருப்பாயானால் உன்னை சுற்றி வருகின்ற இவர்கள் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்காமல் செல்ல மாட்டார்கள். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை உனக்கு கொடுக்காமல் இவர்கள் எங்கும் சென்று விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது எதற்கும் கலங்கி விடாமல், இந்த மனது எதற்கும் வேதனைப்பட்டு விடாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? தெய்வமும் உடனிருந்து நம்மை வழி நடத்துகிறது என்பதனை தெரிந்துவிட்ட பிறகும் ஒரு மூலையில் முடங்கி கிடக்கலாகுமா? அல்லது எனக்கு இத்தனை காலம் சென்று விட்டது, இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தோய்ந்து நின்று கொண்டிருக்கலாமா? இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன விஷயங்களை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் நீ இருந்து கொண்டிருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட எல்லா உண்மைகளையும் எண்ணி எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. சூழ்நிலைகளை புரிந்துதான் உன் வாழ்க்கையில் ஒருவரை நான் அனுமதிப்பேன். அப்படி யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் வந்துவிட முடியும் என்றால் நான் எதற்கு உனக்காக எப்பொழுதும் ஒரு தெய்வமாக இருந்து உன்னை பாதுகாக்கிறேன். அம்மா நிச்சயமாக நல்லவர்களையும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கின்றவர்களையும் மட்டும்தான் உன் வாழ்க்கைக்குள் அனுமதிப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அந்த வகையில் இப்பொழுது நான் உனக்கு தர நினைக்கின்ற இந்த விஷயமானது எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், எந்த சூழ்நிலையிலும் அம்மாவின் அன்போடு நம்மை தேடி வருகின்றவர்கள் நமக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் என்கின்ற புரிதல் கொண்டு நீ மனசாட்சியோடு நடந்து கொண்டால் அதுவே போதும். நான் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இவர் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயம் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வுகளை தேடியும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சட்டென்று ஒரு நொடியில், நாம் எதிர்பார்க்காத ஒரு நொடியில் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் பிறந்துவிடும். அதுபோல ஒருவர்தான் இவரும். சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வுகளை தரக்கூடியவர். இவரிடத்திலிருந்து உனக்கான தீர்வுகளை நீ பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டாயானால் உன் அம்மா நான் சொல்வது எல்லாம் உண்மை என்று உனக்கு புரிய வரும். மற்றவர்களை எல்லாம் என் பிள்ளை நம்புகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் தெய்வங்களின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை. தெய்வம்தான் உன்னை எந்த நிலையிலும் மீட்டெடுக்கிறது. இந்த மனிதர்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உன்னை காயப்படுத்தலாம் என்றுதான் எதிர்பார்த்து நிற்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இது போன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து
உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ கட்டுப்பட்டு இருந்து விட்டாயானால் தெய்வத்தின் அன்பினால் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். இல்லை என்றால் இதுவெல்லாம் சாத்தியமே இல்லை என்பது போலத்தான் எண்ணங்கள் உனக்குள் இருந்து கொண்டிருக்கும். நாளைய விடியல் என்பது வளர்பிறை சஷ்டியினுடைய விடியல். முருகப்பெருமான் உன் இல்லம் தேடி வரக்கூடிய விடியல். சின்ன குழந்தையான அந்த முருகனும் அவர் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிக பெரிய முருகனாக இருந்து உன்னை மிகுந்த நம்பிக்கையோடு ஆசீர்வதித்து உனக்கான வெற்றியை கொடுப்பார் என்பதனை மறந்து விடாதே. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே இருந்து கொண்டிருக்கட்டும். எதையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற தெய்வங்களை தொலைத்து விடாதே. அதுபோல அவர்களின் மீது உனக்குரிய நம்பிக்கையையும் நீ இழந்து விடாதே. அவர்கள் உன் பக்கம் வரவில்லை என்பது நீயாகவே எண்ணிக்கொள்வது. உன் அருகில் வந்து நிற்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அதனால் எந்த நிலையிலும் நீ எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இருந்தும் பின்வாங்கி விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. ஆனால் தெய்வத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் ஒருபொழுதும் மாறாதது. மனிதர்கள் ஏமாற்றுவார்கள், தெய்வம் ஒருபொழுதும் உன்னை ஏமாற்றாது. தெய்வம் எப்பொழுதும் உனக்கு எப்படி நல்லதை நடத்தி கொடுக்கலாம் என்பதற்கான வழிவகைகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அந்த வகையில் நான் இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் ஒவ்வொரு நாளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை உணர்த்தி கொண்டே இருக்கட்டும். நடப்பது அத்தனையுமே இனி உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை என்றும் என்றென்றும் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் அம்மாவினுடைய அன்பினால் நீ இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் பொழுது நாளைய விடியலில் அந்த கந்தனின் அருள் உனக்கு கிடைக்கும் என்றால் அதை விட்டுவிட முடியுமா? கந்தன் உன் இல்லம் தேடி வருகின்றார். அவர் சொன்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது. பல நாட்களாக கந்தன் முன்னிலையில் நின்று முருகா முருகா என்று சொல்லி என் பிள்ளை நீ வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் என் குழந்தையே, நாளைய தினம் சஷ்டியின் விடியலில் கந்தனை நீ நினைக்க மறந்து விடாதே. கந்த சஷ்டி கவசத்தை உன்னுடைய இல்லத்தில் ஒலிக்கச் செய்ய மறந்து விடாதே. உன் இல்லத்தை ஆட்டி படைத்த அத்தனை தீய வினைகளும் அங்கிருந்து விலகி ஓடும். தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் இருந்து நீங்கி உனக்கு பல நன்மைகளை கந்தனால் கொடுக்கப்படும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் உனக்கான பல நன்மைகளை எப்பொழுதும் போல உனக்கு செய்து கொண்டே இருப்பார். நீயும் அவரின் அருளை பெற்றுக்கொள். யார் தடுத்தாலுமே நாளைய தினம் அவர் உனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே முடிவெடுத்து விட்டதனால் இதிலிருந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நீ உன் வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள நீ தயாராக இருந்துவிடு. நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும். இனி வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு விடியலும் உனக்கு எப்படி வெற்றியை கொடுக்கிறது என்பதனை உணர்கிறாயோ அதுபோல நாளைய விடியலும் உனக்கான மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது அத்தனையையும் என் குழந்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் யாருக்காகவும் எதற்காகவும் எதையும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. இந்த சூழ்நிலையில் நாம் மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பதனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல பெயர் ஒரு பொழுதும் இங்கு உனக்கு தேவையில்லை. அந்த பெயரை வைத்து இங்கு நீ எதையும் சாதிக்கப் போவதும் கிடையாது. அதனால் எல்லோருக்கும் உண்மையாக இருந்துவிட்டு சென்று விடலாம் என்பது மட்டுமே உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையின் அடிப்படையில்
எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உன்னுடையதாக மாற்றுகின்றாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் சரியான பதில் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். கந்தனை வரவேற்க தயாராக இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.